வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து இன்றைக்கி டுடே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்யூஷன் வருதோ, அதை வச்சு தான் நான் அன்றைக்கி வீடியோவே பண்ணுவேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நான் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணுறேன். பட் எனக்கு எந்த டவுன்லோடும் வரல. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்னா, இந்த சகஜ சமாதி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ பேசிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சைலண்ட் ஆகிடுறேன். சைலண்ட் ஆகிட்டேன்னா இந்த வீடியோ எப்படி பண்ண முடியும்? இதே மாதிரி 2, 3 பண்ணல. அப்போது இது எனக்கு 12 வருடம் முன்னாடி என் ஃப்ரெண்டோட வீட்டில் வச்சு ஒருக்கா வந்தது. அப்போ இது என்னன்னே எனக்கு தெரியாது. நிஜமாகவே இது சமாதி நிலைன்னு கூட தெரியாது. ஆனால் அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ண புதுசு அது. பதஞ்சலி யோக சித்தத்தில் உள்ள அஷ்டாங்க யோகம் ஒரு 12 நாள் கிளாஸ் 8 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி சமாதி வந்தப்போ, இது சமாதினா இப்படி இருக்கும், இதுக்கு பேர் சமாதி, இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது தெரியாது. பயிற்சியில் அவங்க கொடுக்குறதுல அது ஆல்வேஸ் சமாதி மாதிரி தான் இருக்குது. அப்போ அதில் எது சமாதின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? அதனால் தெரியல. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 நாளில் என்ன அவங்க சொல்கிறாங்க, அதை செய்கிறோம் அப்படி தான். ஆனால் அங்கே ஆமாம், அந்த நிகழ்வெல்லாம் நான் அவங்ககிட்ட ஒரு நாள் ஷேர் பண்ணோம். அப்போ என்ன நிகழ்ந்துச்சுன்னு. எனக்கு என்னென்னா, நிறைய விஷயங்கள் இப்போது ஞாபகப்படுத்தினா தான் அது வருது, இல்லை அது ரிலேட்டடாக யாராவது பேசினா வருது. அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக என்னென்னா, பிரெயினில் உள்ள டேட்டா ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் அது சம்மந்தமாக விஷயம் கேட்டாவோ, இல்லை அந்த விஷயம் பார்க்கும்போதோ, இல்லை டவுன்லோட் தேவைப்படுது யாருக்காவது அப்படின்னா அது வந்துக்குது. ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த ஆர்ப்பரித்த எண்ணம் இல்லாதனால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ரைட். இருக்குது. அதாவது என்னென்னா, பீரோக்குள்ளே நம்மளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டு வச்சுருப்போம். ஒரு 100 ட்ரெஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுருக்கோம் சாரி 100 ட்ரெஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த 100 ட்ரெஸ் வச்சுருக்கும்போது மனம் முதல்ல எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அது போடலாமா, இது போடலாமா, இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இது அன்றைக்கி போட்டப்போ பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க, இது நல்லா இல்லை, இது நமக்கு பிடிச்சிருக்கு, இது லக்கி ட்ரெஸ்ஸு, இது லக்கி கலர், இது இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இந்த ட்ரெஸ் வாங்கினோம். இப்படி ஒரு மனம் சதா ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா ட்ரெஸ் எடுத்து மூடு, உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு எந்த டைமில் எப்படி கலரில் எந்த மாதிரி வேணுமோ அதை போட்டும் போய் அந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனம் ஆனதுனால நிஜமாக ஆர்ப்பரிக்கலை. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அதோட எப்படி அது நிகழுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த ரீசன்னால தான் இப்படி இருக்கா, அதாவது மனம் அமைதியாகலை, மனம் ஒடுங்கலை, மனம் அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னே கேள்விப்பட்டு அது ரொம்ப சீக்கிரம் ஒடுங்காதாமே, அது நடக்காதாமே அப்படின்னோடனே எனக்கு ஒடுங்கினதே தெரியல முதல்ல. 2வது இந்த மாதிரி இத்தனை ஆல்ஃபா பீட்டா காமா ரேஞ்சில் அந்த ஹெர்ட்ஸில் இந்த நம்ம மன எண்ணங்கள் அப்படி போகுது, ஆல்ஃபாவில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்தால் கூட, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி சைலண்ட் ஆனோடனே இதுக்கு பேர் தான் மனம் ஒடுங்கிறது, இதுக்கு பேர் தான் மனம் ஒரு புள்ளியில் குவிகிறது அப்படிங்கிறது சடனாக டக்குன்னு தெரியல. போக போக யோசிக்க இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தெரியுது. ரைட். அந்த வகையில் இது எப்படி நடந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மனம் அது நின்றுச்சா, ஒடுங்கிருச்சா, காணாமல் போயிடுச்சா, 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன சொல்கிறது, அப்படிலாம் எனக்கு தெரியல. ஒரு 6 மாதம் இல்லை 6 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 1 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் எனக்கு மனமே வேலை செய்யலை. எப்படி தெரியுமா, இப்போ இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கேன்னா இப்போனா எனக்கு கொஞ்சம் புரிதல், என்ன நடக்குங்கிறது கொஞ்சம் நான் வேறு இதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் அமைதியாக இருக்கும்போதே இப்படி இருக்குது. ஆனால் நான் அதுக்கு அந்த டைமில் அந்த ஒரு பயிற்சி செஞ்சேன். ஒரு இதில் அது ஃப்ராங்காக சொல்லணும்னா, நித்யானந்தரோட ஏதோ ஒரு பயிற்சி. அது இங்கிலீஷில் கிளாஸ் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த டைமில் எங்களுக்கு தமிழில் அந்த அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, வாய்ப்பு கிடைக்கிது பயன்படுத்திக்கலான்ட்டு. அப்போ அந்த ஃபீஸ் 5000 ரூபா.
இதை கேட்குறவங்க ஒருவேளை நீங்கள் யாராவது அந்த பயிற்சியை கலந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5000 ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. நான் வீட்டில் கேட்டு 5000 வாங்கிட்டேன். அந்த டேபிளில் நான் 5000 வச்சேன் எங்கள் வீட்டில். நான் அந்த காசை பார்த்து சொன்னேன், நீங்கள் சொல்லித்தரதுக்கு இந்த 5000 வேணும்னா இந்த காசு நித்யானந்தரிடம் செல்கிறது அப்படின்னு நான் வந்து அதை பார்த்து அந்த ரூபாயை பார்த்து சொல்கிறேன் வீட்டில். அடுத்த நாள் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. அப்போது பெங்களூரில் போய் விடுதி ஆசிரமத்தில் தான் நாங்கள் போகிறோம். அந்த கிளாஸ் நடக்குது. ஒரு 300 பேர்கிட்ட 300-400 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டில் இருந்தோம். கண்ட்ரின்ட்டேன், எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. இன்க்ளூடிங் இந்த சினிமா நடிகர்கள் கூட வந்திருந்தாங்க. அதில் தமிழ் நடிகராக குறிப்பிட்டு சொல்லணும்னா விவேக் கூட வந்திருந்தார். அப்போ அந்த 5000 ஃபீஸ் வாங்கினப்போ போன 2 நாள்லையா 1 நாள்லான்னு தெரில, ஒரு நாளே சொல்லிட்டாங்களோ. அப்போ தான் அந்த 5000 ஃபீஸை வந்து உங்ககிட்ட அந்த சுவாமிஜி கொடுக்க சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னா என்னடா இது, நான் நினச்சேன் இது நீ சொல்லித்தர இந்த ஃபீஸ் இந்த காசு வாங்கணுமா நீங்கள் அப்படின்னு தான் வீட்டில் கேட்டேன். அதை நான் எந்த அர்த்தத்தில் கேட்டேன்னா, ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லிடணும். அப்போ நான் இந்த மாதிரி கேட்குறேன் பார்த்தீங்களா, உடனே இப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயம்லாம் நகரும். ஏதாவது முக்கியமாக நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து 12 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன். அப்போ ஜாப் கிடச்சிடுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு, தைரியம், நான் வந்து எல்லாத்துலேயும் அந்த ஃபுல் மார்க் வாங்குகிறேன் அப்படிலாம் நிறைய கவுன்சிலிங்லாம் போயிருக்கேன், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்லும்போது அப்போ மட்டும் அது நடக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது என்னென்னா, நாம் இந்த 5000 வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த காசு கேட்குதோ, இதை வச்சு தான் நீங்கள் இந்த காசு உங்களிடம் போகுது, நீங்கள் சொல்லித்தரதுக்கு இந்த காசுண்ணே, இதுக்கு 5000 அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கு அந்த கிளாஸ் பற்றியோ என்ன 4 நாள் கிளாஸ் 3 நாள் கிளாஸில் வந்து இதுக்கு இவ்வளோவா பொதுவாக எனக்கு தெரியாது. நான் என்னென்னா இந்த மாதிரி செலவு பண்ணி படிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இதுக்கு நான் பேசாமல் ஒரு மலையில் போய் குகையில் போய் உட்காந்துக்கோங்கன்னா கூட, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கூட உட்காந்துக்குவேன். ஏன்னா எனக்கு அந்த காசு கொடுக்குறதுல உடன்பாடு ஏன் இல்லைங்கிறத விட எனக்கு அந்த டைமில் விருப்பம் இல்லை. ஆனால் நான் படித்த எல்லா கிளாஸ்லேயும் காசு கொடுத்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அந்த காசு வாங்கி போகிற அந்த பயிற்சி, ஆனால் முழுமையாக அந்த அஷ்டாங்க யோகம் சொல்லி கொடுத்ததுக்கு ஃபீஸ் வாங்கலை. மித்த எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்கினாங்க. அந்த ஃபீஸ் வாங்கினதுனால அவங்க ஒழுங்குமுறை ஒரு டைம் அதெல்லாம் கீப் அப் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதை கடந்து போகணுமாங்கிறது தெரியணும்ல. அதனால அந்த இதை சொல்கிறேன். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து காலத்தின் கட்டாயத்தினால போயிடுது. ஆனால் என்னோடய பர்சனல் விருப்பம் இந்த மாதிரி வந்து காசு கட்டி அதை வந்து கற்றுக்கணுமா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் என் சூழ்நிலை என்னை கொண்டு போய் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சிச்சு. ரைட். இப்போது நான் சொல்ல வந்தது என்னென்னா, இன்னைக்கு அந்த மனம் கடந்த நிலையே இருக்கா, எனக்கு வந்து பிளாங்காக நிற்கிது. இப்போது அந்த நித்தியானந்த கிளாஸ் போகும்போது நாள் வந்திருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு நித்யானந்தர் ஃபேஸ் காமிச்சாங்க. அந்த நேரம் கண்ணை மூடி கண்ணை திறந்து எல்லோரும் உட்காந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் தக்ஷணாமூர்த்தியோட ப்ரெசன்ஸ், அதோட கான்சியஸ், அதோட எனர்ஜி, அது 100% இல்லை, 1000 டைம்ஸ் வந்து அந்த ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். என்னால் 100% இல்லை, 1000 மடங்கு என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் தக்ஷணாமூர்த்தி கான்சியஸையும் ப்ரெசன்ஸையும் நான் உணர்ந்திருக்கேன். அதனால் அந்த டைமில் தீவிரமான எண்ணம் தக்ஷணாமூர்த்தி கூட அந்த எனக்கு கனெக்ஷன் இருந்துச்சு அந்த டைமில். அவரோட நான் என்ன சொல்கிறது, ஒன்றா கலந்துருந்தேன்னு கூட சொல்லலாம். அப்போது அவரை பார்த்தோன்னே என்னால் உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு அந்த ப்ரெசன்ஸை. என்னடா இவரை பார்த்தோன்னே இப்படி இருக்குது அப்படின்னு வேறு நான் யோசித்தேன். அப்போது அந்த செக்ஷன் முடிஞ்சதோடு அதுதான் அந்த 4வது நாள் முடிஞ்சு வந்தோடனே அவர் தான் கைது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் அவர் வந்து 4 நாள் வந்து எங்கேயோ பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இந்த மாதிரி கிளாஸ் வந்து ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவரை பற்றியோ அந்த பிரச்சனை பற்றியோ அதுக்கப்புறம் வந்து எந்த கருத்து வந்து என்னோடய கருத்து எதுவுமே கிடையாது. அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு அவதாரம்னு சொல்கிறாரா, இல்லை ஞானின்னு சொல்கிறாரா, தன்னை உணர்ந்தவர்னு சொல்கிறாரா, அதெல்லாம் இல்லை. எனக்கு அவர்கிட்டருந்து சில நல்லது கிடச்சிச்சின்னா எடுத்துக்க வேண்டியதான். கெட்டது கிடச்சா வந்து என்னென்னா அது அவங்களோட பர்சனல். அதை பற்றி நான் எந்த கருத்தும் வச்சுக்கிறது இல்லை. அது யாராக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் வந்திருக்கோம், அவர் என்ன வந்திருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெயினில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறோம். நீங்கள் ஃபுட்டு ஜாஸ்தி வச்சுருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான் வச்சுக்கோங்க. அந்த பெரிய ஆள்லேருந்து ஃபுட்டு வாங்கணும்னு நினச்சிக்காம நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னு தானே நினைக்க முடியும்.
ஒரு உணவு அந்த நேரத்தில் வந்து பசியாக இருந்து கொடுத்தான்னு தான் நினைக்க முடியும். அதே மாரி தான் நித்யானந்தர் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க விஷயத்துக்கு அவர் ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிற மாரி தான், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஐயோ! அப்படி குரு அப்படி இப்படிலாம் கொண்டாடுற மாரி மனிதர் இருக்காங்கல்ல, அந்த வகையில் நான் இல்ல. அந்த மாரி இருக்க தேவையில்லை இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ரைட். இப்போது அந்த மனம் கடந்த நிலையை வந்து அவங்க ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, அத செஞ்சு பாருங்க. இது எனக்கு அந்த அந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு ஒண்ணு ஒரு 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 கரு சொன்னா போதும்ல. அதில வந்து என்னென்னா, 1 டே ஃபுல்லா ஒரு ரூம்ல அந்த அந்த 4 நாள் பயிற்சியில இது ஒண்ணு இருந்துச்சு. இது இது இதனால தான் ஆயிருச்சோ! அப்படின்னு நான் சொல்றேன். மிச்ச மிச்ச பயிற்சியெல்லாம் குடுத்தாங்க. மேபி எல்லா பயிற்சியும் சேர்ந்து தான் இந்த மனம் இந்த நிலை இவ்வளோ வந்துருச்சா? இல்ல அந்த பயிற்சினால வந்துருச்சான்னு தெரியல. ஆனா கடைசி இதான் நடந்துச்சு. இத செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு ஏதாவது. அந்த உங்க ரூம்ல, உங்க ஹால்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு, அந்த 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 ரூம் ஒரு பெரிய ரூமா இருந்துச்சுன்னா, அந்த செக்ஷன் நடத்துறவங்க மட்டும் சின்ன இத்துணூண்டு ஒரு விளக்க ஒரு பல்ப் போட்டு ஒரு 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 கிளாஸ் போட்டு கமுத்தி வச்சா இத்துணூண்டு விளக்கா இருக்கும்ல, அது மட்டும் வச்சுக்கிட்டாங்க. மிச்சதெல்லாம் இருட்டா இருந்துச்சு. எங்கள என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்க சொன்னாங்க. அந்த மெடிடேஷன் அவ்வளோதான். கொஞ்சம் பேர் வந்து தலகாணி, பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க நீங்க எடுத்துகிட்டு வந்தாலும் தூங்காம விழிப்புணர்வோட விழித்து கொண்டு இருக்க வேண்டும்னாங்க. நான் நான் 99% இருந்தேன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, 99 இல்ல. நான் 100% இருந்தேன். ஏன்னா, நான் அத வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தேன் எல்லாத்தையும். எல்லாம் தூங்குறவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அந்த கிளாஸ் அந்த இருட்டுக்குள்ள அந்த அந்த டீச்சர்ஸ் அந்த சொல்லித்தரவங்க வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அங்க வராங்க. அதையும் அங்கே லைட் வெளிச்சம் தெரியுதுல்ல, அத பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த செயலுக்கு அப்புறம் தான் இந்த மனம் வந்து இப்படி ஒடுங்கிச்சு நடந்ததுனால, மேபி இதனால கூட நடந்திருக்குமோ! அப்படின்னு தான் நோக்கம். நமக்கு 10 ஒரு கிளாஸில ஒரு 4 நாள் நடக்குதுன்னா, 10 இது அவங்க ப்ரோக்ராம் பண்றாங்க. இது சொல்லி தராங்க. டெத் மெடிடேஷன் அப்புறம் அப்புறம் சம்திங் சம்திங் சொல்லி தராங்க. இல்ல எதன் மூலம் வந்துச்சுங்கிறத நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுது? சொல்ல முடியல. இன்னும் சொல்லப்போனா அதனால தாங்கிறத தாண்டி எனக்கு அது அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இது நிகழ்ந்ததுங்கிறது தீர்க்கமா தெரியிறதுனால சொல்றேன். ஸோ அந்த இருள் அந்த தியானம் பண்ணும்போது வந்துரும் போல இருக்கு. மேபி வரலாம். ஆனா அன்னைக்கு ஃபுல் எனர்ஜி இருந்துச்சு. அதாங்க பெரிய விஷயம். அது என்னைய அந்த அந்த கிளாஸ்ல பார்த்த ஒருத்தர் சொன்னாரு. அங்க ஒருத்தர். அது யாருன்னே தெரியாது. இந்த மாரி ட்ரெயின்ல எப்படி பார்த்தோன்னே பக்கத்து சீட்ல உட்காந்துருக்காங்களோ, பஸ்ல யாராவது உட்கார்றாங்களோ, அது மாரி அவரு இந்த கிளாஸ்லயே எனக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு அப்போ. உங்கள பார்த்தா ரொம்ப பெரிய எனர்ஜியோட இருக்கீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்கன்னாரு. பார்த்தா அப்படியா தெரியுது? அப்படின்னு கேட்டேன் நானு. அப்போ அவர் சொன்னாரு, ஆமா. அப்படி கொஞ்சம் பேசினோம். அப்போலாம் வந்து என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்துல யாராவது பார்த்தோன்னா நம்ம நம்பர் ஷேர் பண்ணிக்குவோம் தெரியுமா? ஃபோன் நம்பர். ஆ எ எ அவர் வந்து அவருக்கு அந்த நம்பர் ஷேர் பண்ணிக்கணும்னு அவருக்கு தோணுது. எனக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுச்சுன்னா, வேண்டாம். சரி. அதாவது என்னன்னா, அது ஒரு என்ன சொல்றது? அந்த ஹேப்பியா இருக்கட்டுமே! அப்படிங்கிற மாரி எனக்கு அந்த அது ஏன் இப்பன்னு எனக்கு புரியுதுன்னா, நான் ஒரு ஹையர் லெவல்ல இருந்திருக்கேன். ஹை லெவல்ல அந்த எனர்ஜில இருந்ததுனால, இந்த நார்மல் மனிதர் கூடயே அந்த ஃபோன் நம்பர் வாங்கி அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கணுங்கிற ஒரு தாட் அந்த இடத்துல இல்ல. நான் அவரோட எனர்ஜி லெவல்ல ஃப்ரீக்வன்சில இருந்திருந்தேன்னா, நானும் நம்பர் கொடுங்க சார். எதனான்ட அவர் வந்து ஒரு ஒரு பெரியவர், பெரிய மனிதர். ஏதோ ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாருன்னு நெனைக்கிறேன். அ அவரு அவரு வந்து என்னோட என்னோட ஃபேஸ பார்த்துட்டு ஒருவேள மேபி ஏதோ விட்டுக்குறை, தொட்டுக்குறையா கூட இருக்கலாம். ஏன்னா நான் நெறைய பேர் இந்த மாரி பார்க்குறேன்ல, அவரு அந்த மாரி பார்த்துருப்பாரு. அவர் கேட்குறாரு. ஆனா என்னோட ஃப்ரீக்வன்சி அப்படி ஜாஸ்தி இருக்கனால நானு நம்பர் வந்து அத அவர் நாசூக்கா கேட்குறாரு. நான் நாசூக்கா மறுத்துட்டேன். எனக்கு இப்போ பேசும்போது உணர முடியுது. அப்போ வந்து என்னன்னா, அங்க ஃபுட்டும் சரி, அந்த நிகழ்ச்சியும் சரி, அங்கங்க அந்த அது ஒரு இத வீடியோ பேசும்போது என்னென்னா, அங்கங்க தொட்டு தான் பேச வேண்டியதா இருக்கு. இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு, அது அங்க நடந்ததெல்லாம் ஒரு கோர்வையா அவரு சொன்னா, என்ன கேட்டா ஒரு திரைப்படம் மாரி தான், ஒரு கதை மாரி தான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா டக்குன்னு நீ இப்படி இந்த நேரத்தில இது ஏன் சொல்றேன்னா, மனம் ஒடுங்கும் நிலை அந்த இடத்துல தான் வந்துச்சு. அந்த மனம் ஒடுங்குறதுனால இப்ப என்னாது கேட்டிங்கன்னா, எந்த டேட்டாவும் டக்கு டக்குன்னு வரல. அதனால சொல்ல வந்தேன். இந்த பிக்சர் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எனக்கு என்னென்னா, அந்த அந்த எப்படி ஹை லெவல் ஒரு எனர்ஜி கிடச்சிச்சு, அதே மாரி இந்த 2 டேஸா இந்த 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 டே ஃபுல்லா இருந்துச்சு. கண் தண்ணி டபக்குன்னு வருது. அப்புறமா அ என்னடா இது! எனக்கு என்னென்னா, ஏதோ ஒரு இந்த எப்படி இந்த நம்ம எனர்ஜிய கொட்டுறாங்க அந்த டிராகன்லேருந்து நம்ம மண்டைக்குள்ள. அப்படிதான் இருந்துச்சு. வேற்று கிரகத்திலேருந்து ஒரு ஏலியன்ஸ் மாரி, வேற என்ன சொல்றது? அ ஏதோ சம்திங் அந்த டைட்டன் வச்சுக்கோங்க, சீரியஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதோ லெமோரியா கண்டத்தில இருந்து
வேற்று கிரகம் தான் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாகர்கள் வாட்டவர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அந்த மனிதர்கள் அவங்கெல்லாம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தா, இங்கே வா உன் மண்டையில் இருந்ததை உன்னை ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. இதில் ஏதாவது ஒரு டவுன்லோட் ஆயிரும், இதை பற்றியாவது நான் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நான் இப்போ இந்த டைமில் நைட்டு உட்காந்து நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இது வந்து எப்படி தெரியுமா, எக்ஸாம் படிக்கும்போது நம்ம வந்து படிப்போம். எவ்வளோ நேரம் தூங்கும்போது இப்போ இந்த சிலபஸை முடிச்சிடணும், இந்த சிலபஸை முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு சொல்கிற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது டைம் வந்து சரியாக பார்த்தா எவ்வளோ 1:41 ஆச்சு. இந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் வந்து என்னென்னோ இதை வந்து ஒரு ஞானம் அடைகிறது யதார்த்தமாக போகணும், விளையாட்டுத்தனமாக போகணும், சேம் டைமில் ஆழமாக போகணும், எளிமையாக போகணும், உண்மையாக ஞானம் அடைஞ்சிடணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டு இதை வச்சு ஒரு ஏக்கமாக ஏதோ எட்டாத கனி மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. அதனால் இவ்வளோ நான் சொல்கிறேன். இவ்வளோ மெனக்கெடுக்கிறதுனால இது வந்து ஏன் இப்படி எடுக்க முடியுது அப்படின்னா, அதில் ஒரு ஆர்வமாகவும் நீங்கள் அன்பாகவும் அன்கண்டிஷனலாகவும் இருந்தால் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. யாருக்கோ பேசுகிறோம், எதுக்கோ செய்கிறோம், இது ஒரு வீடியோ போடுறதுக்கு இப்படிலாம் செய்யணுமா என்ன, அப்படிலாம் என்ன வராது. நமக்கு தெரிஞ்ச அறிவை எப்படியாவது கடத்திடணும். ரெண்டாவது அதன் மூலம் இன்பம் மக்கள் அடைஞ்சிடணும், நன்மையை அடைஞ்சிடணுங்கிற தீவிரம் மட்டும் தான் இருக்கும். நம்ம மெழுகுவர்த்தி எரிஞ்சவன் நம்மளை எரிச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரணுங்கிறதான் அந்த ஞானத்தோட ஒரு உண்மையான ஒரு தாத்பரியம். அதோட மொத்த எசன்ஸே அதான். இதுதான் அது வந்து ரொம்ப அளப்பரிய ஒரு சக்தியாக சொல்கிறாங்க. அதனால தான். அதே நேரத்தில் அது யாராவது கட் பண்ணுது, யாராவது வேணான்னு சொன்னால் தயவுது ஆச்சரியமே பார்க்க மாட்டேங்கிறது. ஒரு மனித அறிவிலேருந்து பார்க்கும்போது என்னென்னா, சரி அவங்கள மன்னிச்சிடலாம், அவங்க பாவமாக கெஞ்சுறாங்கன்னு சொல்கிறோம்ல. இந்த மனித நடிப்பை மனித மன நடிப்பை இந்த ஹையர் சோல்ஸில் உள்ளவங்க கொஞ்சம் கூட ஒரு அசட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க, சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்துடுது. யாராவது வந்து இப்போ நாமளே ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட இந்த ஹையர் சோல்ஸ் வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஐயோ இப்படி பண்ணிட்டோம்ல, சாரி கேட்டு திரும்ப போனால் போயிடலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால தான் இங்கே ரொம்ப நிதானம், பொறுமை, வார்த்தையில் வந்து வெளிவிடுறதில்ல, சிந்திக்கிறதுல தெளிவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதுதான். ஒரு தெய்வத்திட்ட வந்து வரம் கேட்குறது பெருசு இல்லை, தெய்வம் வரும் முன்னாடி இல்லை, எப்படி கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும் கூட இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமைதியாக சரண்டத்தன்மையில் போனால் கூட அது கொடுக்குறத கொடுத்துரும். நீங்கள் போய்ட்டு இப்படி தான் கொடு அப்படி தான் கொடுன்னு சொன்னால் அது நல்லதாக கெட்டதாக கூட நமக்கு தெரியாதுங்கிற புரிதல் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த இறைவன் வந்தால் கூட நம்ம அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் செயல்பட முடியும். ஸோ அந்த வகையில் அந்த எனர்ஜி வந்து இப்படி தான் எனக்கு கொட்டப்பட்டுச்சு. இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ஒரு பயிற்சியெல்லாம் பண்ணால் வந்து ஒரு ஆஃப் போதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுது. சிவன் வந்து சதா இந்த போதையில் தான் இருக்கார் தியானத்தில் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இப்போ தான் அனுபவத்துக்கே வருது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா, நான் எந்த பெரிய ஒர்க்கும் செய்யலைங்க, எந்த கடினமான ஒர்க்கும் செய்யலை, எந்தமான என்ன சொல்கிறது, அப்படி ஒன்றும் செயல்பட்டுட்டு டயர்டாகலை. ஆனால் போதையாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். போதனோடனே நீங்கள் ஏதோ ட்ரக் எடுத்த அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆன்மீக போதனை, தெய்வ போதனை, தெய்வ போதை, சரியா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஏகாந்தம். அப்போ வந்து என்னென்னா, இந்த எனர்ஜி உள்ளே வந்திருக்கும்போது ஒரு இப்போ கூட நான் பேசும்போது கூட கண்மூடி அப்படி தான் ஒரு ஏகாந்த நிலையில் தான் பேச வேண்டியதாக இருக்குது. இதை வந்து சரி இந்த உணர்வை இப்படியே கடத்திடுவோம், இப்படி ஒரு வீடியோ பண்ணிடுவோன்னு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த எனர்ஜி கொடுத்துருக்காங்கல்ல, இது எப்படி எனக்கு உள்ளேருந்து வேலை செய்யுதுங்கிறத வரும் காணொலியில் தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வர்றதை அப்படி எப்படி ஷேர் பண்ணலாமே. பொதுவாகவே ரகசியங்கள் சொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கள்ல. என்னோடய நோக்கமே நான் ரகசியத்தை சொல்லி ஆகணும், உள்ளுணர்வை சொல்லி ஆகணும். அது எப்படி வந்தாலும் சரி, அது வெளியில் சொல்ல முடியாத ரகசியமாக இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் சில விஷயங்களை நான் என் அனுபவத்தை சேர்ந்து சொல்கிறது வந்து என்னென்னா, நான் பெரிய ஆள். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வருது. சில பேர் கமெண்ட்டில் வந்து பரவாயில்லைங்க, நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி வருது அப்படி இப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு அகங்காரத்தில் ஏற்றுக்கிறதோ இல்லை. அதெல்லாம் கடந்து நான் எதுவுமே இல்லை, நீங்களாம் நானும் ஒன்றுன்னு உணர்ந்த நிலையில் நீங்கள் என்னைய ஐயா சாமின்னு சொன்னாலும் சரி, பிச்சைக்காரின்னு சொன்னாலும் சரி, நீ ஒரு பரதேசின்னு சொன்னாலும் எனக்கு ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் முழு ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஆனந்தம் தான், பரமானந்தம் தான். ஏன்னா
சொல்கிற நீங்களும் ஒன்று தான். நான்